அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கில் இப்போ நான் ஒரு 5 சம்மு நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். இந்த 5 சம்முமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களோட ஆன்சர் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 5 கொஷினுக்குமே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரும் அதுவும் உங்களுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்க. நல்லா கேட்டுங்க, 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா சொல்லுவோம். நீங்கள் டோட்டல் பாயிண்ட்ஸ் நிறையா யாருக்கு வருதுங்கிறது பார்க்கலாம். இது மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வேறு ஜிகே தமிழுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். நீங்கள் 5 பாயிண்ட்ஸுங்கிறது மட்டும் போட்டுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்சர் 5க்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே 5க்கு ஆன்சர் போட்டு ஐ காட் 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை 4 தான் வந்திருக்கு அப்படின்னா ஐ காட் 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஆன்சர் தப்புன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பாயிண்ட்டோ அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக போடுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாட்கள்? இதெல்லாம் ஒரே டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஏ 60 நாள் பி 30 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாட்கள்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி வந்து பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்கப்பா. சரிங்களா? 3வது கேள்வி பாருங்கள், ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்கள், ஒரு பெண் தனியாக 9 நாட்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? 4th கொஸ்டின் பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி 12 நாட்களிலும் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாட்கள்? 5th பாருங்கள், ஏ ஒரு வேலையை 10 நாட்கள், பி வந்து அதே வேலையை 15 நாட்கள். 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாட்கள்? ஸோ இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க. நீங்கள் இதில் ஏதாவது 5 கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் செக் பண்ணும்போது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கங்க. 5மே கரெக்டாக 5 பாயிண்ட்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கிளியரா? இப்போ அடுத்தடுத்து வந்து ஷார்ட்ஸ், இன்னொரு ஷார்ட்ஸ் கூட வரும். அதில் வந்து பார்த்தோன்னா வேறு மாடல் கொடுத்துருப்போம். ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஏ என்ன பி என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது ஷார்ட்ஸில் வந்து ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ அந்த மாடல்லையும் வரும். ஸோ அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது டோட்டல் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் போடணும். அதை நான் அடுத்த வீடியோ பதிவு கொடுக்கும்போது சொல்கிறேன். எதுக்கு சார் இந்த பாயிண்ட்ஸில் அதிகமாக வாங்கி என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து பின்னாடி உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். உங்களுக்கு அதில் பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து இதை வந்து பாயிண்ட்ஸாக கவுண்ட் பண்ணிங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்படும். திடீர்னு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பேட்சில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தவங்கள பேட்சில் ஃப்ரீயாக கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போம். செகண்ட் பேட்ச் நம்ம போடும்போது சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா நம்ம பிளானருக்கு அப்புறம் செகண்ட் பேட்ச் போடுவோம். அப்போ ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அது நம்ம போடுவோமான்னு தெரியல செகண்ட் பேட்ச், இருந்தாலும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இல்லைனா ஃபஸ்ட் பேட்சில் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நடுவில் வந்து ஆட் பண்ணுவோம். அது கொஞ்சம் அந்த பிளானர் போட்டதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நன்றி.